ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம் யாத்ராம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனப்பூர்வமாய் உற்சாகம் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. காணிக்கை என்பது தேவனுக்கு மனப்பூர்வமாகவும் உற்சாகத்துடனும் ஆராதனையின் ஒரு பகுதியாக செலுத்தப்படும் அன்பளிப்பு மற்றும் பலியாகவும் கருதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் கட்டளைகளின்படியும் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் ஏவுதலின்படி கிருபையின்படி மனப்பூர்வமாக கொடுப்பதை உண்மையான காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தேவனுக்கு காணிக்கை செலுத்துகின்ற நமது மனதின் நோக்கம் எப்படிப்பட்டது? ஆலய குருவானவர்கள் என்னதான் செய்கிறார்களோ என்று முறுமுறுக்கிறோமா? கிழிந்த நோட்டுகளை தேடி பைக்கில் போடுகிறோமா? கொடுக்க வேண்டுமே என்பதற்காக கொடுக்கிறோமா? பெயர் புகழுக்காக கொடுக்கிறோமா? இப்படி செலுத்துவர்களும் அதை குறித்து உணர்த்தாதவர்களும் அன்றைய ஸ்ரீலருக்கும் ஆசாரியருக்கும் சமமானவர்களே. என் பலிபீடத்தில் பயனற்ற நெருப்பை மூட்டாதபடி உங்களில் ஒருவனாகிலும் ஆலய கதவை அடைக்க மாட்டீர்களோ? உங்கள் எனக்கு பிரியமில்லை. ஊனமான நசல் பிடித்தவற்றை மக்கள் கொண்டு வந்த போது ஆசாரியர்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டு பலி செலுத்தினார்கள். ஆசாரியருக்கு தேவ பயமில்லை, மக்களும் தேவ பயமின்றி நடக்க இவர்களே காரணமானார்கள். தேவனுக்கு மக்களுக்கு இடையில் நின்று தேவனுடைய மனதை மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கும் பிரதிநிதிகள் ஆசாரியர்கள். ஆனால் இவர்களோ மக்களை தவறான வழிகளில் நடக்கிறார்கள். மக்களிடம் இருக்க வேண்டிய தேவ பயம், தேவ பக்தி யாவையும் அசுத்தப்படுத்துகிறார்கள். மொத்தத்தில் தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய ஆசாரியர்கள் மக்களையும் சாட்சியற்ற ஜீவத்தில் வழி நடத்தினார்கள். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார்கள் என்று தள்ளென்று சொல்ற நமக்கு பாலடைகின்ற இந்த சமுதாயத்தில் பெரிய பொறுப்பு. நம்மை நேசித்தால் கிறிஸ்து தம்மையை நமக்கு முழுமையான சுகந்த வாசனையாக, அதாவது தேவனுக்கு பிரியமுள்ள காணிக்கையாக ஒப்புக் கொடுப்பார். அவருக்கு பிரதிநிதிகளாக ஏற்படுத்தப்பட்ட நமக்குள்ள பொறுப்பு மிகப்பெரியது. தம்மையை பலியாக்கும் அளவுக்கு கிறிஸ்து நம்மை நேசித்த நேசத்தை நாம் பிறர் மத்தியில் பிரதிபலிக்க வேண்டாமா? அதை விட்டு நாமே பாவத்துக்கு துணை நின்று கொண்டு இது பரவாயில்லை, நீங்களும் மனுஷன் தானே, கடவுளுக்கு உங்கள் பிரச்சனை தெரியும், அவர் புரிந்து கொள்வார் என்று சொல்லி தேவனை பற்றிய பயத்தையும் பக்தியையும் மக்கள் மத்தியில் கெடுத்து போடுவோமானால் நமக்கும் அந்த ஆசாரியர்களுக்கும் என்ன வித்தியாசம்? உலகத்தோடு ஒத்துப்போம் கிறிஸ்தவத்தில் நாமும் பங்காளிகளா? தேவன் நம்மை வெறுப்பார். என்ன இழப்பு நேர்ந்தாலும் வைராக்கியமாக நின்று கத்தருக்கேற்ற சுகந்த வாசனையான காணிக்கையாக தங்களை கொடுக்கும் மக்களை கர்த்தர் என்று தேடுகிறார். அந்த ஒருவன் நானா? இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஒரு பகுதியை உங்களுடைய பணியின் நிமித்தம் காணிக்கையா செலுத்த முன் வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கையாக்கி எடுத்து இது சபையின் தேவைகளுக்கு உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு பயன்பட ஆசீர்வதித்தல் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.